வட இந்தியாவில் ஒரு பிரபல ஹிந்தி படம் போயிட்டே இருக்கு வெற்றிகரமாக. அந்த படத்தை சென்னையில் திரையிட போகிறாங்க. தலைவரை கூப்பிடலான்னு யோசிக்கிறாங்க. ஏன்? இந்த படத்துக்கு அதாவது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்தார்னா கூட்டம் நிறைய பேர் வருவாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு? நிச்சயமாக வருகிறேன், ஏனென்றால் உங்களுடைய நோக்கம் உயர்வானது அப்படின்றாரு. அந்த படத்தில் கதாநாயகி தமிழ் கதாநாயகி தான். அவங்க கதாநாயகி என்ன பண்ணுவார்? தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, அதாவது கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வரும். தலைவர் போறாரு அந்த தேட்டருக்கு. கூட்டம் என்றால் கூட்டம், அவ்வளோ கூட்டம். தலைவர் என்ன பண்ணுறாரு? இடைவேளையில் பேசுகிறார் தேட்டரில். இந்த படம் ஒரு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களை இழிவு செய்ய போகிற காட்சி வருகிறது. இது பொறுத்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் சினிமா என்பது சக்தி வாய்ந்தது, அதில் வேற்றுமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தலைவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய எதிர்ப்பை தீர்க்கமாக தெரிவிக்கிறார். அந்த மாணவர்களை பார்த்து நாளைக்கு வீட்டுக்கு வாங்கன்றாரு. அங்கெல்லாம் போகிறாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்குறாரு. இந்த தொகை அந்த ஊர் மக்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த படம் எனக்கு பிடிக்கவில்லை, ஏனென்றால் தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய காட்சி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றாரு. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் தலைவரே இந்த பணத்தை நீங்கள் அங்கே கொடுத்துருக்கலாமே? இல்லை இல்லை, இந்த பணத்தை நான் அங்கே கொடுத்துருந்தா நான் சொல்லக்கூடிய கருத்தை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் பணத்தை தான் பார்த்துருப்பாங்க. அதனால் கருத்தை அங்கே சொல்லிட்டு பணத்தை இங்கே கொடுக்குறேன் அப்படின்றாரு.